என்னாச்சு? கிட்டார் எப்படியோ கொடுத்துட்டேன் மேடம். ஆனா தயவு செஞ்சு இந்த மாதிரி வேலைக்கு மட்டும் என்ன அனுப்பவே அனுப்பாதீங்க. ஏன்? நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு தப்பிச்சேன் தெரியுமா? அந்த அபியோட ஃப்ரெண்டு பிரபா அந்த கிட்டாரை அங்கேயே செக் பண்ணி பாருன்னு சொல்றான். நல்ல வேளை அந்த அபிக்கு வேற ஏதோ ஞாபகத்துல வந்ததுனால அதை பண்ணல. இல்லனா என் உடம்போட துண்டுக்கு தான் நீங்க தேங்க்ஸ் சொல்லியிருக்கணும். பயப்படாத, எல்லாரும் ஒரு நாள் சாகதானே போறோம். ஆனா நம்ம லட்சியத்தை அடைஞ்சிட்டு செத்து போனா நல்லதா இருக்கும். என்னோட லட்சியம் இன்னும் எதுவும் முடியல மேடம். நீ என்னோட லட்சியத்துல எனக்கு ஹெல்ப் பண்ற. இதுதான் உன்னோட லட்சியம். இப்ப போ, அந்த கான் பாய் கடைக்கு வெளியில நின்னுட்டு அவனை வாட்ச் பண்ணிக்கிட்டே இரு. அவன் ஏதாவது தப்பு செய்ய பார்த்தா என்ன பண்ணணும் தெரியும்ல? கொஞ்சம் கூட யோசிக்காம அவன் நெஞ்சிலேயே சுட்டுடு. அவன் நமக்கு நிறைய ஹெல்ப் பண்ணிருக்கான். அதனால அவன் சாகும்போது எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாது. அவுட். சரி. நல்ல வேலை இவ ரூம்லயே இருக்கா. இல்லைன்னா இவளை தேடுறதுலயே டைம் வேஸ்ட் ஆயிருக்கும். இப்போ இவளோட முதுகுல மச்சா இருக்கா இல்லையான்னு பார்க்கணும். வந்துட்டீங்களா? இல்ல இல்ல, நான் நம்ம ஊர் பார்டர்ல இருக்கேன். சுத்திக்கிட்டே இருக்கேன். இன்னும் ஹாஃப் அன் ஹவர்ல வந்துருவேன். உங்க கிட்டார் சரியாயிடுச்சா? இப்பதான் அது ஐசியூல இருக்குல்ல. உங்களால ஸ்ட்ரைட்டா எதுக்கும் பதில் சொல்ல முடியாதா? நீ கேள்வியை ஸ்ட்ரைட்டா கேட்டதானே நான் ஸ்ட்ரைட்டா பதில் சொல்றதுக்கு. நீ மட்டும் கேட்டதுக்கு ஸ்ட்ரைட்டா பதில் சொல்ற மாதிரியே பேசுற. நான் என்ன இருக்கட்டும் விடுங்க. நான் உங்களோட எதுவும் பேச விரும்பல. தேவி, இவ்வளவு கோவப்படுத்தாத. இவ்வளவு கோவப்படுத்துறனா எந்த வேலையும் நடக்காது. முக்கியமா மச்சத்தை தேட முடியாது. ஏய், ஏன் இப்படி கோவப்படுற? நான் சும்மா ஜாலியா தான் பேசுறேன். நான் அப்படி சொல்ல வரல. நீங்க என்ன சொல்லணும்னு நினைச்சாலும் அதை உங்களுக்குள்ளேயே சொல்லிக்கங்க. நான் உங்ககிட்ட கிட்டார் சரியா ஆயிடுச்சா இல்லையான்னு தான் கேட்டேன். கான் பாய் சரியா ரிப்பேர் பண்ணி கொடுத்தாரா இல்லையான்னு கேட்கலாம்னு நினைச்சேன். அப்படியா? கிட்டார் விஷயத்துல நீ என்ன டிகிரியா வாங்கியிருக்க? உன்னோட வயசு தான் கான் பாயோட எக்ஸ்பீரியன்ஸ் தெரியுமா? அவரோட ஒர்க்கை நீ செக் பண்ணுவியா? ஓகே, நீங்க உங்க கிட்டாரை உங்ககிட்டயே வச்சுக்கோங்க. அட அபி, என்னடா பண்ற? இவள தேவையில்லாம கோவப்படுத்துற. ஏன் இப்போ இப்படி பேசுற? இதுல கோவப்படுறதுக்கு என்ன இருக்கு? நீ செக் பண்ணணும்னா செக் பண்ணிக்கோ. யார் உன்னை தடுக்க போறா? எல்லாருமே என்னென்னவோ செக் பண்றாங்க. நான் கூட தான். சரி, ஓகே, நானே செக் பண்றேன், விடுங்க. இங்க தானே உடைஞ்சிருந்தது? ஆமா. இங்க பாருங்க, இப்ப எல்லாம் இதுல கரெக்டா இருக்குல்ல? என்னாச்சு? ஒண்ணும் இல்லையே, நீ செக் பண்ணு. இந்த கிட்டார அவரு சரியா க்ளீன் பண்ணி கொடுக்கல. அப்படி போடு. நீ ஏதாவது செக் பண்ணிக்கிட்டே இரு. நான் என்னோட வேலையை பார்க்கறேன். ஒரே ஆயிலியா இருக்குல்ல? ஆமா ஆமா. இந்த கிட்டார் முதல்ல விட கொஞ்சம் ஹெவியா இல்ல? தெரியல. ஏதாவது பிரச்சனைனா மறுபடியும் கிட்டாரை கான் பாய் கிட்ட கொடுத்து சரி பண்ண சொல்லலாம். அப்படியா? கொடுக்கணுமா? நீங்க நான் சொல்றத கேக்குறீங்களா இல்லையா? நான் சொல்றத கேக்குறீங்களான்னு கேட்டுக்கிட்டு இருக்கேன். இந்த கிட்டார் ஹெவியா இருக்கா இல்லையா? இல்ல. உங்க கவனம் எங்க இருக்குன்னே தெரியல. நான் பிரபாவோட கிராஸ் செக் பண்ணிக்கிறேன். சரி, ஓகே போ. என்ன பண்றீங்க நீங்க? என்ன பண்றீங்க? செக் பண்றேன். என்ன செக் பண்றீங்க? ஒண்ணுதான். செக் அவுட் பண்ணிட்டு இருக்கேன். ஐ மீன், நீ எப்படி செக் பண்றன்னு நான் செக் அவுட் பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா கிட்டாரை கிளீன் பண்றதுங்கிறது ஒரு தனி டேலண்ட்ல. அது எல்லாருக்கும் வராது. ஏன்னா ஸ்ட்ரிங்ஸ் கடியில விரல் எப்படி விட்டு இப்படி கிளீன் பண்றது உன்னால மட்டும்தான் முடியும். நான் முதல்ல இந்த கிட்டாரை கிளீன் பண்றேன், இருங்க. என்னடா இது? இப்ப நான் இந்த மச்சத்தை எப்படி பாக்குறது? என்னாச்சு? என்ன பண்றீங்க நீங்க? ஒண்ணும் இல்லையே. ஒண்ணு இல்லைன்னா என்ன அர்த்தம்? நானும் அப்பல இருந்து பாத்துட்டு இருக்கேன். நீங்க ஏதோ பண்ணிட்டு இருக்கீங்க. கேட்டா ஒண்ணு இல்லைன்னு சொல்றீங்க. உங்க கையை எதுக்கு இப்படி வச்சிட்டு இருக்கீங்க? பிடிக்கிறதுக்கு. என்ன பிடிக்கிறதுக்கு? கிட்டார நீ அப்ப சொன்னல இந்த கிட்டார் ரொம்ப ஹெவியா இருக்குன்னு. அதை பிடிச்சு பார்த்து அது ஹெவியா இருக்கா இல்லையான்னு செக் பண்ணலான்னு பார்த்தேன். ஏன்னா ஸ்டேஜ்ல செக் பண்ண டைம் இருக்காதுல்ல. ஓ வாவ், இது பெர்ஃபெக்ட்டா இருக்கு. இதோட ஸ்ட்ரிங்ஸ் பூ மாதிரி இருக்கு. இங்கே கான்செப்ட் பண்ணிடலாம்னு தோணுது. வாவ், இதோட பேலன்ஸ் அற்புதமா இருக்கு. சச்சின் டெண்டுல்கரோட பேட் மாதிரி. இவ்வளவு அருமையான கிட்டாரை எப்படியும் கையில பிடிச்சிட்டேன். உனக்காக நான் வேணும்னா
ஒரு பாட்டு பாடுறேன்னு. நோ தேங்க்ஸ். நோ தேங்க்ஸ்னா என்ன அர்த்தம்? பாவக்காய் ஜூஸ் குடிச்சிட்டு வந்தியா? எதுக்கிட்டாலும் வேணான்னு சகிச்சுக்கிற? ஓகேன்னு சொல்லு, அட்லீஸ்ட் பார்க்க விடு. அட, நான் பாட்டெல்லாம் ஒன்றும் கேட்க விரும்பல. நீங்க கிட்டார் நல்லா இருக்கா இல்லையான்னு சொல்லுங்க. அப்பதான் நான் கான் பாய்க்கு ஃபோன் பண்ணி கிட்டார் நல்லா இருக்குன்னு சொல்ல முடியும். அட, அதுக்கெல்லாம் ஒன்றும் அவசியம் இல்லை. அந்த ஒர்க் ஷாப்ல இருந்து ஒரு பையன் வந்தான்ல, நான் அவன்கிட்ட கிட்டார் கரெக்டா இருக்குன்னு சொன்னேன். எல்லாம் ஓகே தான் கான் பாய் கிட்ட அவன் சொல்லிடுவான். அண்ட் நான் அவனுக்கு பணம் கூட கொடுத்துட்டேன். ஸோ எதுவும் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஓகே ஓகே. இன்னும் ஓகே இல்லம்மா. இப்போ ஒரு பாட்டு பாடணும்ல. நான் இப்ப பாட்டெல்லாம் கேட்க விரும்பல. ஏன்? எனக்கு இப்ப மூடு இல்ல. இங்க பாருங்க, ரொம்ப லேட் ஆகுது. டின்னர் டைம் வந்துரும். இந்த பாட்டை நீ கேட்டனா கேட்ட உடனே மூடு வந்துடும். ஒரு தடவை கேட்டு பாரு. நீ கேட்டனா இது நல்லா இருக்கா இல்லையான்னு உனக்கே தெரியும். எனக்கு இப்ப பாட்டு கேட்கணும்னு தோணுது. நீ இப்ப கேட்டதா ஆகணும். இது உனக்காக. ரெடி? In 3, 2, 1. இன்னைக்கு தான் இந்த வீட்டில் எனக்கு லாஸ்ட் டே. ஃபுல்லாக என்ஜாய் பண்ணி தானே ஆகணும். இந்த வீட்டில் இருக்க ஒவ்வொருத்தவங்களும் நிறைய ஆர்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆனால் இன்னைக்கு இந்த செக்ரட்டரி யார் உண்மையான பாஸ்ன்னு எல்லாருக்கும் தெரிய வைப்பா. லெட்ஸ் செலிப்ரேட் மோனிகா. என்னது இது? கிட்டார் சத்தம் வருது. ஓ நோ, ஓ காட். ஒருவேளை அந்த அபி கிட்டாரை வச்சு பிராக்டிஸ் பண்றான்னு நினைக்கிறேன். ஆனா அந்த கிட்டார்ல பாம் இருக்கே. நீ சொன்ன மாதிரியே நான் இதுல பாமை ஃபிட் பண்ணிட்டேன். இந்த கிட்டாரோட ஸ்ட்ரிங்கை இழுத்தா போதும், பாம் வெடிச்சிரும். ஆனா அதை என்னால உறுதியா சொல்ல முடியாது. அப்படின்னா இந்த பாம் வெடிக்குமா வெடிக்காதா? பாம் வெடிக்கும் தான், ஆனா எப்போன்னு என்னால உறுதியா சொல்ல முடியாது. ஏன் சொல்ல முடியாது? நான் கிட்டார் பண்றதுல தான் எக்ஸ்பர்ட், பாம் வைக்கிறதுல இல்ல. அது மட்டும் இல்லாம இந்த பாம்பை நீ தான் எடுத்துட்டு வந்து கொடுத்த. நான் ஃபிட் பண்ண அவ்வளவுதான். இந்த கிட்டார் கீழே விழுந்து வெடிக்கலாம், யாராவது வாசிக்கும் போது வெடிக்கலாம். இந்த கிட்டாரோட ஸ்ட்ரிங்கை ஒருவேளை நல்லா இழுத்தா அப்போ கூட வெடிக்கலாம். இது தவிர எனக்கு வேற எதுவும் தெரியாது. ஓ நோ, இந்த கான் பாய் இதை என் கையில கொடுக்கும்போது இந்த கிட்டார் எப்ப வேணாலும் வெடிக்கலாம்னு சொன்னாரே. நான் வேற இப்போ இந்த வீட்டுக்கு வந்திருக்கேன். இந்த நேரத்துல அந்த பாம்பு வெடிச்சிருச்சுன்னா அந்த அபியோட சேர்த்து நானும் மேல போயிடுவேன். அட சிமோனிகா, நல்ல வேளைமா நீங்க இருக்க. நீ மேல போய் உங்க சாரியும் மேடத்தையும் டிஃபன் சாப்பிடறதுக்கு கீழே வர சொல்லு. மேம், அது நானா? ஆமாம்மா, இங்க வேற யாரும் இல்லையே, நீ தான் போகணும். நீ தானே இங்க இருக்க, உங்ககிட்ட தான் சொன்னேன். சீக்கிரம் போய் சொல்லுமா. ராபின், பாட்டிமா சீக்கிரமா சாப்பாடு அரேஞ்ச் பண்ணுப்பா. சரிங்க. போ. ஆனா அபி கிட்டார் வாசிச்சுட்டு இருக்கான். அது எப்ப வேணா பிளாஸ்ட் ஆகலாம். இவங்க என்னன்னா அபியோட ரூமுக்கு என்ன அனுப்பிட்டு இருக்காங்க? ஒருவேளை நான் மேல போனதும் அந்த அபியோட சேர்த்து ஒரேடியா மேல போயிட்டேனா? பாட்டி, எனக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் வேலை இருக்கு. நீங்க ஒண்ணு பண்ணுங்களேன். நீங்க வேணா ராபினை மேல அனுப்புங்களேன்.
அபியோட செக்ரட்டரி நீமா, ராபின் கிடையாது. கிராணி, எனக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் வேலை இருக்கு. சார் தான் அதை கொடுத்தாரு. இப்போதைக்கு மேல போக முடியாது. ஓய், நீ எதுவும் பேசாத. அபி மட்டும் இதை கேட்டிருந்தான்னா நல்லா திட்டி இருப்பான். அது மட்டும் இல்லாம நீ இதுக்கப்புறம் பாட்டி சொன்னதை கேட்கலன்னா உன்னைய வேலையை விட்டே தூக்கிடுவேன்னு சொல்லியிருப்பான். போ போ, போய் 2 பேரையும் கீழே வர சொல்லு. சாப்பாடு வச்சாச்சு, போமா. எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. இன்னும் நல்லா இருக்கலாம். நீங்க இன்னும் நல்லா பிராக்டிஸ் பண்ணுங்க. ஏய் இரு. என்ன? ஆ, நீங்க பிராக்டிஸ் பண்ணிட்டே இருங்க, நான் இப்ப வந்துடுறேன். ஓ ஷிட், இவ கிளம்புறாளே. இப்ப மச்சத்தை நான் எப்படி பாக்குறது? இவள எப்படியாவது தடுத்தே ஆகணும். என்ன போட்டீங்க? நான் ஒன்றும் போடல, அதுவா விழுந்துருச்சு. தெரியல. ஃப்ளையிங் பென். இன்னைக்கு தானே நிறைய விஷயம் நடக்குது. கிரேசி, ஸ்கேரி. ஸ்கேரியா? அதை எடுங்க. ஏய், நான் எப்படி எடுக்கிறது? என் கையில. சரி இரு, எடுக்கிறேன். கிட்டார் உடனே சரி எனக்கு சரி, வேணா விடுங்க. நீங்க இருங்க, நானே எடுக்கிறேன். வேலையில யாரும் எந்த ஹெல்ப்பும் பண்ண மாட்டீங்க, வேலையை தான் அதிகப்படுத்துவீங்க. எல்லாம் எழுதுமா? அங்க உள்ள இருக்கு பாரு. எஸ். இப்போ அதை எடுக்கிறதுக்காக இவ குனிவா, அப்போ மச்சம் இருக்கா இல்லையான்னு பாத்துறேன். மேம், சிமோனிகா சொல்லு. உன்னோட ப்ராப்ளம் என்ன? உன்னோட ப்ராப்ளம் என்னன்னு கேக்குறேன். இந்த டைம்ல யாராவது மத்தவங்க ரூம்குள்ள வருவாங்களா? எப்ப பார்த்தாலும் தப்பான டைம்லயே வர. தப்பான டைமா? இல்ல, ஐ மீன் தப்பா இவ உள்ள வந்துடுறான்னு சொல்றேன். மத்தவங்க ரூம்குள்ள போறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவாங்க? என்ன பண்ணுவாங்கன்னு கேக்குறல்ல. நாக். நாக் பண்ணுவாங்கல்ல. நீ நாக் பண்ணாம ஒருத்தங்க ரூம்குள்ள எப்படி வரலாம்? சார், அது என்கிட்ட பாட்டி என்ன சொன்னாங்கன்னா உங்களை கீழே கூட்டிட்டு வர சொன்னாங்க. கூட்டிட்டு வரதானே சொன்னாங்க. ஸ்ட்ரைட்டா அவங்க ரூம்குள்ள போனா சொன்னாங்க. அவங்க தூங்கிட்டு இருக்கலாம், உட்கார்ந்து இருக்கலாம், சேஞ்ச் பண்ணிட்டு இருக்கலாம், என்ன வேணா பண்ணிட்டு இருக்கலாம். அதெல்லாம் யோசிக்கிறதே இல்ல. யூ நோ வாட்? சின்ன பசங்க கூட ஸ்கூல்ல கிளாஸ் ரூமுக்கு போறதுக்கு முன்னாடி மே கம் இன் மேம்னு கேட்பாங்க. உனக்கு அதெல்லாம் எப்படி தெரிய போகுது? நீ எப்பயாவது ஸ்கூல் போயிருக்கியா? நீ இந்த பொண்ணோட குவாலிஃபிகேஷன், ஐடென்டிட்டி ஏதாவது செக் பண்ணியா? ஃபேக் டிகிரியோட வந்திருக்கான்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு இவளோட ஐடென்டிட்டி கூட கண்டிப்பா ஃபேக் தான். போதும் போதும், என்ன பண்றீங்க நீங்க? இது ஒண்ணும் பெரிய தப்பு இல்ல. ஏன் இப்படி திட்டிட்டே இருக்கீங்க? பாவம், அவன் எவ்வளவு பயந்து போயிட்டா. இவ பாவம் இல்ல, நான் தான் பாவம். இவளால எனக்கு ஜலதோஷம் பிடிச்சிருக்கு. நீ மரியாதையா சொல்லு, யார் நீ? என்னோட எதிரி தானே நீ? என்னையும் பிரக்யாவையும் பிரிக்கிறதுக்காக தானே நீ வந்திருக்க. நீ அதுக்காக தானே வந்திருக்க. எனக்கு அந்த விஷயம் தெரியாதுன்னு நினைச்சியா? ஒரு செகண்ட்ல மோப்பம் பிடிச்சு தெரிஞ்சுப்பேன். இவ யாருன்னு தெரியுமா? இவ அட, போதும் போதும். சின்ன விஷயத்துக்குலாம் இவ்வளவு திட்ட வேண்டிய அவசியம் இல்ல. நீ எதுவும் சொல்ல வேண்டாம். இது சின்ன விஷயம் தானங்க, போட்டு விடுங்க. இது இன்னும் சின்ன விஷயம் இல்ல, இது ரொம்ப பெரிய விஷயம். என்னோட மிஷனை இவ கெடுத்துட்டா. என்ன மிஷன்? இன்னொரு பாட்டு பாடி இருந்தனா கான்சர்ட்டை ரிஹர்ஸ் பண்ண மாதிரி இருந்திருக்கும். ஆனா நான் தான் போயிருப்பேன்ல. நான் பாட்டு எப்படி கேட்டிருப்பேன்? நீ போயிருந்தனா பிரபா வந்திருப்பான், அவனுக்கு பாடி காமிச்சிருப்பேன். யாரோ ஒருத்தங்க கேட்டிருப்பாங்கல்ல. இன்னைக்கு நீங்க என்ன பேசுறீங்கன்னு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. சரி இருக்கட்டும், விடுங்க. நீ இவரு சொன்னதையெல்லாம் தப்பா எடுத்துக்காத. இவரு எப்பவுமே இப்படித்தான். நான் தப்பு பண்ணிட்டேன்ல மேம். ஐம் சோ சாரி சார். இனிமே நான் வரும்போது நாக் பண்ணிட்டு தான் வருவேன். இல்ல, நீ இவ ஏன் அப்படி பண்ணான்னு கேளு. அதெல்லாம் அவகிட்ட வேண்டாம். கேளு. பாட்டி நம்ம 2 பேரையும் கீழே கூப்பிடுறாங்களா? முதல்ல போய் என்னன்னு அவங்க கிட்ட கேட்போம், வாங்க. வாங்க வாங்க. டோன்ட் வரி. எவ்வளோ கத்தனமோ கதறனமோ செஞ்சுக்கோ அபி. இனிமே இந்த கிட்டார் மூலமா உன்னை ஒரேடியா அமைதியாக்க போறேன். இந்த கிட்டார் உன்னோட ஃபேவரட் கிட்டார்ல, ஆனா இப்போதைக்கு இந்த கிட்டார் என்னோட ஃபேவரட். நீங்க கீழே போல இங்கே இருக்கீங்க.
உனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஆஃப்டர் யூ. ஆஃப்டர் யூ ஏன் நீங்க ஏய், இப்போதானே என் செக்ரட்டரிக்கு நான் மேனஸை கற்றுக் கொடுத்தேன். இப்போ நானே மேனஸை ஃபாலோ பண்ணலன்னா நல்லாவா இருக்கும்? லேடிஸ் தான் முதல்ல ஃபர்ஸ்ட் போயிட்டு இருந்தாங்க, இப்போவும் லேடிஸ் தான் ஃபர்ஸ்ட் போகணும். இது மேனஸ்லாம் ஒண்ணும் இல்ல. நீங்க கண்டிப்பா ஏதோ பண்ண போறீங்க. நான் முன்னாடி போகும்போது ஸ்டெப்ஸ்ல இருந்து தள்ளி விட போறீங்க தானே? கண்டுபிடிச்சிட்டியா? அப்படி எல்லாம் யோசிக்கவே யோசிக்காதீங்க. எனக்கு 6 கண்ணு இருக்கு தெரியுமா? 6 எல்லாம் இருக்காது, 4 இருக்கும். 2 முன்னாடி 2 பின்னாடி. கண்ணாடியும் இருக்கு. கண்ணாடி இருக்குன்னா 2 கண்ணு எக்ஸ்ட்ரா 6 கண்ணு இருக்கு. என்ன தள்ளிவிட முடியாது. சரி, எனக்கு ஒரு விஷயம் புரியல. உன்னை நீ புகழ்ந்துக்கிறியா இல்ல உன்னோட வீக்னஸ் சொல்றியா? எதுவா இருந்தா என்ன? நீங்க இப்படி எல்லாம் பண்ணக்கூடாது. ஒழுங்கா முன்னாடி போங்க. நான் எப்படி முன்னாடி போக முடியும்? லேடிஸ் ஃபர்ஸ்ட். இல்ல ஈக்குவாலிட்டி. 2 பேரும் ஒண்ணா தான் போகணும். சோ இன்னைக்கு நான் உங்களுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்குறேன். நீங்க முன்னாடி போங்க, நான் பின்னாடி வரேன். என்ன கொடுமடாது, இவ எனக்கு எந்த சான்ஸும் தர மாட்டேங்கிறா. போங்க. சரி வா. இது மச்சமா இல்ல பார்லிமெண்ட் பில்லா? பாஸே ஆக மாட்டேங்குது. ஏய் சீக்கிரமா அபி, உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். வெயிட் பண்ணி எனக்கு எவ்வளவு வெயிட் லாஸ் ஆச்சுன்னு உனக்கு எப்படி தெரியும்? என் மூலையை வெயிட் போட்டு பாரு, இதுக்குள்ள எவ்வளவு வெயிட் இருக்குன்னு உனக்கு தெரியும். வாங்கப்பா வாங்க, உட்காருங்க. உங்களுக்காக தான் நாங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். சாரி பாட்டி, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. நீங்க என்னைய பாக்குறீங்க? சாப்பிட ஸ்டார்ட் பண்ணுங்க. நீங்களும் சாப்பிடுங்க. என்னங்க மாமா கிட்ட போய் கேளுங்க, அவருக்கு ஏதாவது ப்ரூஃப் கிடைச்சுதானே? அபி, ஏதாவது ப்ரூஃப் கிடைச்சதாடா? ப்ரூஃப் கிடைச்சது. நான் எவ்வளவு பெரிய இடியட்ங்கிற ப்ரூஃப் கிடைச்சது. 3ல எல்லாரும் பிளாட் வாங்கிட்டு இருக்காங்க, நான் என்னோட பிளாட்ல ஒரு மச்சத்தை பார்க்க முடியல. இது வரைக்கும் நீ மச்சத்தை பார்க்கவே இல்லையா? இல்ல, இன்னும் பார்க்கல. சரி விடு. த்ரிஷா, நம்ம பிளான் ஃபெயில் ஆயிடுச்சு. இதுக்கு நீ தான் ஒரு வழி பண்ணணும். நீயே ஏதாவது சொல்லு. 2 பேரும் தனியா ரூம்ல இருந்தாங்க, அப்படி இருந்தோம். இப்போ எனக்கும் வேற பிளான் தெரியல. பேசாம நீங்க ஏதாவது யோசிங்களேன். த்ரிஷா, இந்த மாதிரி விஷயத்துல என் மூளை வேலையே செய்யாது. நீ தான் ஐடியா கொடுக்கணும். ப்ளீஸ் ப்ளீஸ். நான் ஒன்னு சொல்லவா? சீக்கிரம் சொல்லு. நீங்க ப்ளீஸ்னு சொல்லும் போது ரொம்ப கியூட்டா இருக்கீங்க. இங்க பாரு, இப்ப நாம நம்ம விஷயத்தை பேசிட்டு இருக்க வேணா, அபிய பத்தி கவனிக்கணும். என்ன? சாரி, ஆஃப் கோர்ஸ். அலியா, என்ன பண்ற? ஒழுங்கா சாப்பிடு. நான் எப்படி வேணாலும் சாப்பிடுவேன். என்னோட சாப்பாடு ஏன் ஸ்பூன். ஏன் இஷ்டத்துக்கு சாப்பிடுவேன், நீ எனக்கு சொல்லி கொடுக்காத. ஓகே. அக்கா, மொத்தத்துல உங்க சின்ன பையனும் மருமகளும் இப்பதான் புருஷன் பொண்டாட்டி மாதிரி இருக்காங்க. அவங்க 2 பேரோட அன்பும் அதிகமாயிட்டே போகுது. அதை பார்க்கும்போது எனக்கும் சந்தோஷமா இருக்கு. ஆனா இப்போ என்னோட கவனம் எல்லாம் இங்க வச்சிருக்கிற அல்வா மேலதான் இருக்கு. பிரமிளா, அந்த அல்வாவை கொஞ்சம் இங்க வைமா. அட வேண்டாம் அத்தை, என்ன பண்றீங்க நீங்க? பாட்டி, நீங்க ஸ்வீட் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னா இல்லையா? இந்த சப்பாத்தியை சாப்பிடுங்க நீங்க. என்னம்மா நீ? இவங்க 2 பேரும் இப்படி இருக்கிறத பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதுக்காக ஸ்வீட் சாப்பிட வேண்டாமா? அதனால கொஞ்சமா நான் ஸ்வீட் சாப்பிட்டுக்கிறேனே. ஓகே, இன்னைக்கு சாப்பிடுங்க. இன்னைக்கு மட்டும்தான். என்ன? ஒண்ணும் இல்லையே, ஏசி ஸ்ட்ரைட்டா முகத்திலே அடிக்குது. பட் 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 பட்டுன்னு. ரொம்ப நேரமா பாத்துட்டு இருக்க. இவர் பின்னாடியே ஏதோ பார்க்க நினைக்கிறாரு. ஏதாவது சுட்டித்தனம் பண்ணி வச்சிருக்காரா? கண்டிப்பா இவர் என் முதுகுல ஏதாவது ஒட்டி வச்சிருப்பாரு. மைதிலி அண்ணி, என்னோட முதுகுல ஏதாவது இருக்கான்னு பாருங்களேன். கொஞ்சம் திரும்ப. இருக்கு. என்ன? உன்னோட முடி. ஓ, தேங்க்யூ. தேங்க்யூ. ஏதாவது ஐடியா வந்துச்சா? நீங்க ஏன்
ஏன் எதுவும் யோசிக்க மாட்டேங்கிறீங்க? ஏய் எனக்கே ஒன்றும் புரியல, நான் என்னத்தை யோசிக்க? பேசி பேசியே உங்க வயிறு நிரம்பிடுச்சுன்னு நினைக்கிறேன். சோ என்னோட வயித்துக்கும் கொஞ்சம் கவனம் கொடு த்ரிஷா. அந்த தயிர் வடை இருக்குல்ல, அது அப்படியே என்கிட்ட கொஞ்சம் பாஸ் பண்ண. கோவமா கொடுக்காத, அன்பா கொடு, இல்லனா என் மேல கொட்டிடும். இல்ல 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 அண்ணி, நான் ஏன் உங்க மேல கோவப்பட போறேன்? தேங்க்யூ வெரி மச். இந்தாங்க பிடிங்க, தயிர் வடை சாப்பிடுங்க. இங்க பாருங்க. ஏதாவது ஐடியா வந்துருச்சா? செம்ம ஐடியா வந்திருக்கு. அப்படின்னா சீக்கிரமா சொல்லு. நீங்க ஏதாவது கிரேவி டிஷ்ஷ அக்கா மேல தள்ளி விட்டுருங்க. அப்ப அவங்களோட சாரி கரைப்பட்டுரும். அப்ப அவங்க ட்ரெஸ் வாஷ் பண்றதுக்காக மேல போவாங்கல்ல, அப்ப அவங்க பின்னாடியே நம்ம மாமாவே அனுப்பி விட்டுறலாம். என்ன சொல்றீங்க? இங்க பாரு, நான் அந்த மாதிரி பண்ணா நல்லாவா இருக்கு சொல்லு? எல்லாருக்கும் நான் வேணும்னு பண்ணேன்னு தெரிஞ்சு போயிடும். உனக்கு அவங்க அக்கா மாதிரி தானே, இதை நீ செஞ்சினா தங்கச்சின்னு சொல்லி மன்னிச்சிருவாங்க. போப்போ நீ இப்ப பண்ணு ப்ளீஸ். ஐடியா மட்டும் தர மாட்டீங்க. இந்த மாதிரி எஸ்கேப் ஆகணும்னா ஃபர்ஸ்ட் வருவீங்க. ஓகே, நல்லா பண்ணு. குட் லக். அக்கா, இந்த கறி ரொம்ப நல்லா இருக்கு, போட்டுக்கோங்க. வேணாம் த்ரிஷா, எனக்கு போதும். ஆமா பிரியா, ரொம்ப நல்லா இருக்கு, நீங்க சாப்பிடுங்க. பிரபா, எனக்கு வேண்டாம். த்ரிஷா என்ன பண்றான்னு புரிய மாட்டேங்குதே. அதை போட்டுக்க இதை போட்டுக்கன்னு டார்ச்சர் பண்றா. அப்படின்னா இவ ஏதோ ஒரு பிளான் பண்ணிருக்கா.